இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வயசு எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம். வலி. நீங்க படிக்கட்டு ஏறும்போது முட்டி வலி வருதா? நடக்கும்போது கால் வலி வருதா? நீண்ட நேரம் உட்கார்ந்தா இடுப்பு வலி அதிகமாகுதா? சில நேரம் எப்ப வரும்னே தெரியாம தலைவலி வந்து நிம்மதிய கெடுக்குதா? வயிறு வலி ராத்திரி தூங்க விடாம தொந்தரவு பண்றதா? இப்படி வலி வந்தா நம்ம என்ன சொல்றோம்? வேலை அப்படிதான் டாக்டர். டென்ஷன் அதிகம். வயசானதால தான். ஆனா அது முழு உண்மை கிடையாது. ஒரு நாள் என் கிளினிக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க பேர் சுந்தரம்மாள். வயசு 42. அவங்க கணவர் ராஜேந்திரன் அவங்களோட கூட வந்திருந்தார். 2 பேரோட முகத்திலேயே ஒரு சோர்வு, ஒரு கவலை தெளிவா தெரிஞ்சது. சுந்தரம்மாள் உக்காந்த உடனே என்ன பார்த்து சொன்னாங்க, டாக்டர், எனக்கு இப்போ வலி இல்லாத நாளே இல்ல. காலை எழுந்தா முட்டி வலி, நடந்தா கால் வலி, ராத்திரி படுத்தா இடுப்பு வலி, சில நாள் தலைவலி, சில நாள் வயிறு வலி. மெடிசின் எடுத்தா கொஞ்ச நேரம் சரி, மறுபடியும் அதே வலி. நான் சுந்தரமாள பார்த்து மெதுவா கேட்டேன், இந்த வலி எல்லாம் எதனால வருதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அவங்க சிரிச்சாங்க. வலி என்றாலே பிரச்சனைதானே டாக்டர்? நான் சொன்னேன், இல்ல சுந்தரம்மாள், வலி ஒரு நோய் அல்ல. வலி உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. அப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன். உங்க வீட்டுல ஒரு அலாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழையும்போது அலாரம் அடிக்கும். அது நல்லதா கெட்டதா? சுந்தரம்மாள் சொன்னாங்க, நல்லதுதான் டாக்டர். நான் தொடர்னேன், அதே மாதிரிதான் உங்க உடம்பும். உடம்புக்குள்ள ஏதாவது சரி இல்லைன்னா உடம்பு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் தான் இந்த வலி. நான் கேட்டேன், திருடனை பிடிச்ச பிறகும் அலாரம் முழு ராத்திரி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ராஜேந்திரன் சொன்னார், தூக்கம் கெடும் டாக்டர், நிம்மதி இருக்காது. நான் சொன்னேன், அதே விஷயம்தான் உங்க உடம்புலயும் நடக்குது. ஜங்க் ஃபுட் அதிகம், ராத்திரி லேட்டா தூங்குறது, மன அழுத்தம், ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்கார்ற வாழ்க்கை, இது எல்லாம் சேர்ந்து உடம்புக்குள்ள அந்த அலாரம் ஆஃப் ஆகாம அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர்தான் நாட்பட்ட அழற்சி. இந்த அழற்சி மூட்டுகள்ல மூட்டு வலியா தெரியும், தசைகள்ல உடல் வலியா தெரியும், நரம்புகள்ல தலைவலி எரிச்சலா தெரியும், வயிற்றுல கேஸ்ட்ரிக் பிரச்சனையா தெரியும். சுந்தரம்மாள் கவலையோட கேட்டாங்க, டாக்டர், இந்த அலாரத்தை நிறுத்த முடியுமா? நான் சிரிச்சு சொன்னேன், உங்க சமையலறையிலேயே அதுக்கு தீர்வு இருக்கு. நான் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சேன். முதலாவது சுக்கு. சுக்கு உங்க மூட்டுகள்ல இருக்கிற வீக்கத்தை குறைக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், தசை வலிய உடனே குறைக்கும். அடுத்தது ஓமம். ஓமம் வயிற்றுகளிய குறைக்கும், கேஸ்ட்ரிக் பிரச்சனைய சரி செய்யும், இடுப்பு இறுக்கத்தை ரிலாக்ஸ் பண்ணும். மூன்றாவது மிளகு. மிளகு சுக்கோட சக்திய அதிகரிக்கும், உடம்புக்கு கதகதப்பு கொடுத்து குளிர்ச்சியால் வரும் வலிகளை குறைக்கும். நான் அவங்க கிட்ட பானம் தயாரிக்கிற முறையையும் தெளிவா சொன்னேன். 1 டம்ளர் தண்ணி எடுங்க, அதுல 4-5 மிளகு போடுங்க, 1/2 டீஸ்பூன் ஓமம் சேருங்க, 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் சிம்ல வச்சு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கி வடிகட்டுங்க. சூடாவே மெதுவா குடிக்கணும். இத தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 1 அல்லது 2 தடவை விடாம குடிச்சா வயிற்றுவலி, கேஸ், பீரியட்ஸ் வலி 5லிருந்து 10 நிமிஷத்துல குறைய ஆரம்பிக்கும். தலைவலி, உடல்வலி, தசைவலி 10லிருந்து 15 நிமிஷத்துல குறையும். நாட்பட்ட மூட்டுவலி இருந்தா 21 நாட்கள் தொடர்ந்து குடிங்க. 7 நாட்கள்லயே மாற்றம் தெரியும். ஆனா கர்ப்பிணி பெண்கள், அல்சர் அல்லது அதிக அசிடிட்டி உள்ளவர்கள், பிளட் தின்னிங் மெடிசின் எடுக்கிறவர்கள் இத குடிக்கக்கூடாது. சில நாட்கள் கழிச்சு சுந்தரம்மாள் மீண்டும் வந்தாங்க. இந்த முறை அவங்க முகத்துல ஒரு நிம்மதி இருந்தது. டாக்டர், காலை எழுந்தா முட்டி வலி இல்ல, ராத்திரி நிம்மதியா தூங்குறேன், வலி குறைஞ்சதுக்கப்புறம் என் மனசும் லேசா இருக்கு. அப்போதான் நான் மனசுக்குள்ள நினைச்சேன், வலி போனதுனால உடம்பு மட்டும் இல்ல, வாழ்க்கையும் திரும்ப வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நான் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம். வலி உங்க எதிரி கிடையாது, அது உங்க உடம்போட எச்சரிக்கை மணி. அத அடக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. உடம்புக்கு இயற்கையான உதவிய சரியான நேரத்துல கொடுத்தா உடம்பே அந்த அலாரத்தை நிறுத்திடும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதுபோல ஆரோக்கியம் பற்றிய உண்மை தகவல்கள் எளிய மொழியில தொடர்ந்து கிடைக்கணும்னா தகவல் டிப்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.